தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கோவில்பட்டி அருகே செயல்பட்டு வரும் தீப்பெட்டி ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், இந்த தீப்பெட்டி ஆலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த தீயானது எவ்வளவு தூரத்திற்கு பரவி இருக்கிறது? எவ்வளவு மணி நேரம் கழித்து தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்து தீயை அணைத்தார்கள்? அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பாண்டவர்மங்கலம் பகுதியில் தனியார் ஆலைக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு சொந்தமான குச்சி ஆலையும் அதன் அருகே செயல்பட்டு வருகிறது. இன்று காலை திடீரென அந்த குச்சி ஆலையிலிருந்து அந்த குச்சி ஆலையிலிருந்து தீப்பிடித்து மலமளவென அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இது தொடர்பாக கோவில்பட்டி தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் அங்க தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இன்று காலை பணிக்கு 3 பேர் அங்கு உள்ளே சிக்கிக் கொண்டதாகவும் அவரை மீட்கும் பணியில் தீயணைப்பு தொடர்ந்து ஈடுபட்டனர். குறிப்பாக கணேசன், சுடலைமுத்து, கார்த்தி இந்த மூவரும் உள்ளே சிக்கிக் கொண்டிருந்தனர். அவர்களை உடனடியாக அதில் சுடலை மற்றும் கணேசன் இருவரை உடனடியாக தீக்காயங்களுடன் மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு தீயணைப்புத்துறையினர் அனுப்பி வைத்தனர். மேலும் உள்ளே இருந்த கார்த்தியை தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்து மீட்கும் போது அவர் உடல் கருகி அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அந்த தீ அப்பகுதியிலிருந்து பரவாமல் இருக்க தொடர்ந்து அந்த தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த தீக்குச்சி ஆலை முன்பு இருந்த ஒரு வாகனமும் தீப்பற்றி எரிந்துள்ளது. சிவராணி, தீப்பெட்டி ஆலையில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன். ஆம்புலன்ஸ் விட்டு போச்சு.